உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூ சாற்றி வழிபாடு செய்யப்படுவதற்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு அற்புத கதையாகும். சிவபெருமானின் அடியையும் முடியையும் காணும் போட்டியில் விஷ்ணுவும் பிரம்மனும் கலந்தனர். அந்த போட்டியில் பிரம்மன் பொய் சொல்லி ஈசனின் முடியை கண்டதாக கூறினார். அதற்கு ஆதரவாக தாழம்பூ சாட்சி கூறியது. இதனால் சிவபெருமான் சாபம் கொடுத்தார். சிவ வழிபாட்டில் தாழம்பூ இருக்காது. இதே காரணத்தால் மற்ற கோயில்களில் தாழம்பூ வழிபாடு இல்லை. சாபம் பெற்ற தாழம்பூ உத்தரகோசமங்கை மங்களநாதரை வணங்கி சாப விமோசனம் பெற்றது. இதையடுத்து இந்த திருத்தலத்தில் மட்டுமே தாழம்பூ சாத்தி வழிபாடு நடைபெறுகிறது. இந்த அதிசய வழிபாடு பக்தர்களுக்கு அருள், நன்மை மற்றும் ஆன்மீக சக்தியை வழங்குகிறது. உத்தரகோசமங்கை திருத்தலத்திற்கு வந்தால் இந்த சிறப்பு அனுபவத்தை நீங்கள் உணரலாம். இந்த தாழம்பூ சாத்தி வழிபாட்டை நீங்கள் பார்த்த அனுபவத்தை கமெண்ட்ல பகிருங்கள். மேலும் இதுபோன்ற பக்தி கதைகள், அதிசய வரலாறுகள் பார்க்க புதிய பயணம் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐகானோட. ஓம் நம சிவாய.